விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் வக்ரகாளி அம்மன் திருக்கோயில் ஆன்மீக ரீதியாகவும் கட்டிடக்கலை ரீதியாகவும் மிகவும் தனித்துவமான ஒரு தலமாகும். தல வரலாறு: அசுரவதம். புராணங்களின்படி வக்ராசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து சாகா வரம் பெற்றான். வரத்தால் ஆணவம் கொண்ட அவன் தேவர்களையும் முனிவர்களையும் வதைக்க மகாவிஷ்ணு தனது சக்கரயுதத்தால் அவனை வதம் செய்தார். வக்ரகாளி அவதாரம்: வக்ராசுரனின் தங்கை தூர்முகி தன் அண்ணனைப் போலவே தீய குணங்கள் கொண்டவள். அவளை அழிக்க பார்வதி தேவி காளியாக அவதரித்தார். போர் புரியும் போது தூர்முகி கர்ப்பிணியாக இருந்ததால் சாஸ்திரப்படி கருவில் உள்ள குழந்தையை கொல்லக்கூடாது என்பதால் காளி தேவி தூர்முகியின் வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை தன் காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு அரக்கியை வதம் செய்தார். இதனால் அம்மன் வக்ரகாளி என்று அழைக்கப்படுகிறார். நேர்கோட்டில் அமையாத சன்னதிகள்: பொதுவாக கோயில்களில் ராஜகோபுரம், கொடிமரம், நந்தி மற்றும் மூலவர் சன்னதிகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் இங்கு இவை அனைத்தும் சற்று விலகி நேர்கோட்டில் இல்லாமல் அமையப்பட்டுள்ளன. அதிசயம்: வக்ரகாளி வடிவம். அம்மனின் சிலை 8 கரங்களுடன் வலது காதில் சிசுவை குண்டலமாக அணிந்து இடது காலை மடித்து அமர்ந்த கோலத்தில் காணப்படுகிறது. முகத்தில் ஆக்ரோஷத்துக்கு பதில் புன்னகை தவழ்வது ஒரு சிறப்பாகும். 3 முகம் கொண்ட சிவன்: இங்குள்ள மூலவர் சந்திரமௌலீஸ்வரர் அரிதான 3 முகங்களை கொண்ட லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். வக்ர நடராஜர்: நடராஜர் தனது வலது காலை தூக்கி ஆடும் வக்ர தாண்டவ கோலத்தில் காணப்படுகிறார். அதிசயம்: சகசிரலிங்கம். ஒரே லிங்கத்தில் 1008 சிறிய லிங்கங்கள் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான லிங்கம் உள்ளது. கல்மரம்: இக்கோயிலின் அருகில் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கல்மரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு புவியியல் அதிசயமாகும். பரிகார தலம்: வக்ரதோஷம். ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ர நிலையில் பின்னோக்கி இருந்தால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க இங்குள்ள வக்ரகாளி, வக்ரலிங்கம் மற்றும் வக்ரசனி ஆகியோரை வழிபடுவது சிறப்பு. பௌர்ணமி வழிபாடு: ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இக்கோயிலின் நள்ளிரவில் ஜோதி தரிசனம் நடைபெறும். தொடர்ந்து 3 பௌர்ணமிகள் தரிசித்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பௌர்ணமி அதிகாலை 3 மணிக்கே திறக்கப்படும். அன்று நள்ளிரவு 12 மணிக்கு ஜோதி தரிசனம் நடைபெறும். அமாவாசை நாட்களில் மதியம் 12 மணிக்கு சிறப்பு பூஜைகள், அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும். கோயில் தரிசிக்கும் நேரம்: காலை 6 மணி முதல் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் 8:30 வரை. முக்கிய பூஜை நேரங்கள்: காலசந்தி பூஜை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணி அளவில் நடைபெறும். சாயரட்சை பூஜை மாலை 6 மணி அளவில் நடைபெறும். வக்ரகாளி தேவியே போற்றி. ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி அருள் புரியும்